பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே கொத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் எப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கூழு. ஆட்டுக்கறி கோழிக்கறி எக்கு ஓடவே அதை ஆக்கி வச்சு பிரியாணி நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் முழிச்ச கஞ்சி. அண்டா உண்டா ஜாம ஜட்டு அடகு வச்சுதான் எங்க அப்பத்தா விட்டு கப்ளிங்க பெங்கல வச்சுதான். அண்டா குண்டா ஜாமான் சட்டை அடகு வச்சதான் எங்க அப்பத்தா விட்டு மூக்குத்திய பேக்கில வச்சதான். நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம், நாளைக்கு எரும மாட்டை மேய்க்க போறோம். நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். இவங்க வாய்ச்சா காலைல சம்பளம் வாங்க. நீ ஏன் இப்படி தட்டிக்கிட்டே தர்ற? அது ஊத்து விட்டு போ. கிழக்கு தெரியாம முக்கு ரோட்ல படுக்கட்டும். ஏழை நான் வந்த அதே ஊரா வேற ஊராடா? அதே ஊர் தானே. நான் கட்டி காத்த என் பேரிச்சம்பளம் கம்பெனி கொட்டை அந்த கிடக்கலாம். கொட்டை கொட்டையா போயிருச்சுன்னு அவ்வளவுதான். இடியப்போம் இருக்காங்களா? அவன் எங்கேயும் வியாபாரம் பார்க்க மாட்டாங்க, கிளம்பிட்டாங்க. அவன் ஒரு இடத்துல இருந்து வித்தாதனடா இடியப்ப வித்திருப்பானடா. ட்ரெயின் பிடிச்சி போறதில்ல. எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போறானோ, எத்தனை பேர் பதட்டத்தில் அடுத்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாஞ்சு தொலைச்சாக்கலோ. நாளைக்கு சிங்கம் முன்னாடி தானே வர்றேன். ஓகே ப்ரோ, ரைட்டு. என்ன கூட்டம் குறைஞ்சாலும் இந்த ஊருக்கு காசை வாங்காம எல்லையை தாண்ட மாட்டேன். பொம்பளையால காணாம ஏத்தா அதுக்குள்ள முளைப்பாறதுக்கு போயிருச்சுங்களா? ஏன்னா உட்காந்து பொம்பளைய உள்ளூரா வெளியூராத்தா? அண்ணே அர்ச்சனை சீட்டு வந்துருக்குண்ணே. அர்ச்சனை சீட்டு கொண்டாங்க புத்துரு. அட சட்டையில பாக்கெட் வைக்காம விட்டாங்களே. எம்கேஆர் அன்பாளையத்துக்காக ஏஎம்எஸ் டிராவல்ஸ் அடைக்கரை ராஜ் அப்படித்தான் எழுதியிருக்கு. அடைக்கல ராஜ், வின்சென்ட், எஸ் மையப்பன், அடைக்கலம், ராஜேந்திரன் எல்லாரும் சார்பா 501 பேரை எழுதி பட்டி ராஸ்கல் 501. அண்ணே நம்ம பூக்கடைக்கு பக்கத்துல இருப்பாங்க. யாரு அண்ணே? உன் பூக்கடை பக்கத்துலன்னா ஒரு அடி தள்ளி வை. இல்லை இவன் யாரு விட்டு போயிடாவே? நெருக்கி டீச்சர் மட்டும் எப்படி 12,000 தாண்டிடுவான்டாவே. வாழ்த்துக்கள் புத்துரு. வெள்ளலி எங்கே என்ன வந்து என்னை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும். ஏதோ ஊர்களில் பாட்டில் வளர்க்குற மாதிரி இருப்பேனே. தப்பு. பாண்டி கோயில்ல ஆட்டு மண்டை வாட்டுற மாதிரியே இருக்கா? முண்டை ஆட்டு கால் வாட்டினா வேணாம்ன்றியா? ஏன்னா ஆட்டு கொட்டை என்ன பண்ணுவ? முள்ளுக்கிட்ட குத்திட்டு விளையாடுவேன். செவரொட்டி இந்த இதாண்டா செவரொட்டி அள்ளிட்டானடா மடுவும் கிடுவும். என்னோட புத்துருதான் எங்க அண்ணன் தான் பூரா. நாங்க அண்ணன் தம்பி தான். லூசு போயில குறிஞ்சி நாட்டோட தலைவர் எங்க அப்பா. தலைவர் மயனா என்ன மஸ்துக்கு நாடகத்துக்கு வர? நான் நாடகத்துக்கு வரலன்னா காலையில உளுந்த வடை வாங்க கூட ஊர்ல காசு வாங்க முடியாது. அண்ணே ஒத்திக்கிட்டு இரு. நம்பிராஜ மயன் எங்க அப்பா வேற மாத்தி வைக்கிறேன். கெட்ட வார்த்தையில வைரியாடா அம்மா சொல்றாங்க. உம்மா அத்தானா ஒத்தாம மாத்திட்டான்டா. எங்க அம்மா வேற இடியப்பம். இடியப்பம் கிடையாது, எங்க அம்மா வேற கொலக்கட்டை. ஏ சும்மா இருங்கப்பா. ஐயோ ஒவ்வொன்னா இழுத்து விட்டாங்க. முதல் சீச்சி சீர நுண்ணி என்ன கட்டிட்டு போறோம்னு அவன் கூட போனையே, அதை விட்டேன். அன்னத்தப்பா அத்தியா அது. இப்ப இடியப்பம். கப்ளிங் ஓசு. பள்ளிக்கூடத்துல எவனும் பரிச்சு எழுத மாட்டேன். என்னத்த சொல்ல? விதி விதி. தம்பி
அகண்ட மடுவு. அண்ணே எனக்கு ஒரு உதவி செய்யறியா? என்னன்னு உதவி பண்ணணும்? 1/2 மணி நேரம் மண்டி ஓடுறியா? மண்டி ஓட்டி என்னடா வந்தால நான் செருப்பால அடிச்சுக்கிட்டா? இல்ல இல்ல உக்கி ஓட்டு போடான்ட்டீங்க. வாடா. இந்த உலகத்துல எல்லா ஆம்பளைக்கும் நடந்ததே எனக்கு. நான் எத்தனையோ மாவட்டம் போயிட்டு எனக்கு பொண்ணு கிடைக்கல. இவன் ஆளு நல்லா இருக்கேன் நீ கூற மாதிரி. வாடா பாப்பா தம்பி எச்சப்பு அண்ணே. ஏன்னா கனத்தவன் வாயிலிருந்து பொய் வராது. கனத்தவன் அவ்வளோ சீக்கிரம் எங்கனையும் போய் களவாங்க மாட்டேன். ஏன்னா முண்டை ஓட முடியாது. அங்கனையே இலச்சுக்கு திரும்பி 8 பயில அறைய வாங்கி சட்டாச்சு. அப்பா உன்னை பார்க்கும்போது அழகு கோயிலில் சோழநாத் திங்கிற ஆனைக்குட்டி மாதிரியே இருக்க. என்னப்பா இலம் ஈத்தா மடுவை தொட்டவனே குதிக்கிறியாடா? சீம்பால் எது கறக்குறியாடா? ஐயா எனக்கு ஒரு உதவி செய்யறியா? என்ன ஐயா உதவி வேணும் உங்களுக்கு? உங்கள் வீட்டில் எதுவும் ஓடாத கிரைண்டர் மிக்சி கழுவாத பழைய வடச்சட்டி எதுவும் கிடக்காயா? பழைய பொம்பளை செகனட்டில் 2 பிள்ளை எவன்ட்டா அது இடியப்பம்னு காசை வட்டி போட்டுவேன். அவ்வளோதான். என்ன இடியப்ப விற்கிற மணி 1:30க்கு அந்த இடியப்ப ஊசி போயிடும் வாயில விட்டு. அத்தீ இப்போ நாடகம் தலகால போயிடுச்சாடா. நான் சொல்லுவேன் இப்போ இங்கே இது ஏன்டா இப்படி அண்ணாத்தி வச்சிருக்க குதிரை மாதிரி? உங்க வீட்டுல எது இருக்காயா? ஐயா நெலிஞ்சு போன கப்ளிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, நெல்லு எடுத்துக்கிறேன். அந்த அளவுக்கு ஒன்று ரேஞ்சு போயிடுச்சானே. டேய் எங்க அண்ணன் தம்பி இதே என்ன பண்ண சொல்ற? கவலை ஏப்பா என் இடியாப்பம்னு இப்படி புழப்பம்னு விழுந்து தொலைச்சிடாத. நாடகம் கட்டு போய் காலையில பிக்கப்புக்கு டிவி கட்டணும். என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குண்ணே. என் தங்கச்சிக்கு நீ கட்டிக்கிறீங்களா மச்சான்? ஐயா எனக்கு ரூம் பாய வேலை வார்த்தையே வருங்க. என்ன ரூம்? தங்கச்சிரா? தங்கச்சிதே ஐயா. உங்களை பார்த்தா தூருக்கட்டையை பிடிங்கி மூட்டம் போடுற ஆள் மாதிரி இருக்கு ஐயா. எனக்கு விறக சொறி உள்ள நினைச்சிங்களே பிக்கப் டாட்டாசி. சொரியெல்லாம் விட மாட்டேன், ஏற்றி தான் விடுவேன். உங்க தங்கச்சி ஆளு சூமுமாயா? இல்ல ஆளு சூப்பரா இருக்கும், மொட்டனா இருக்குங்க. நல்லா இருக்கும் மச்சான், அழகா இருக்கும் மச்சான். நல்லா இருக்குமா? என் தங்கச்சி பேரை கேட்டாவே அகிலமெல்லாம் ஆடும். பேர் என்ன? அகிலாண்டேஸ்வரி. அகிலாண்டேஸ்வரி. ஒன்னே ஆளுதான்னு பார்ப்போம். உங்க தங்கச்சியை கூட்டு வாங்க மச்சான். ரேட்டு தேவதை வரணும். இங்க இருக்க பொம்பளைய கூட வாயடைச்சு நிற்கணும். இனிமேல் எனக்கு எதிர்காலம் கொடி கட்டி பறக்குதோ இல்லை பொடி அத்துட்டு பறக்குதோ, என் பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு நான் தினசரி பொன்னமுராதி புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் சாட்டைக்கிட்டு அடிச்சுக்கிறேன். என் பொண்டாட்டி வந்த நேரம் மழை பெய்ய போகுது. அகிலாண்ட ஈஸ்வரி பிரம்மணாண்ட நாயே மதுரை தாய் மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி. மச்சான் என் அகிலாண்ட வந்திருக்குங்க. அகிலாண்டேஸ்வரி என்ன மச்சான்? குலதெய்வ தாய் மீனாட்சி காப்பாத்துங்க எல்லாத்தையும். தங்கச்சி தட்டு மேல என்ன காரக்குடி பச்சால பிளாச்சோல வைக்குமா? ஏன்னா அவங்களே கிருஷி ஏற்றிக்கிறாங்க. இல்லை கிருஷி கட்டவைய குடும்பத்தில் கிருணி பழம் பிடுங்கினாங்க. மச்சான் என் தங்கச்சி அகிலான் ஏழை பொண்ணு பார்க்க கூட்டு வந்தியா? பரதநாட்டிய கிளாஸுக்கு வந்தியா? பொண்ணு பார்க்க தாங்க. நீங்கள் தான் என் தங்கச்சியை பார்க்கணும், என் அழகு தேவதைய. எங்க ஒரு ஆம்பளை சொன்னவனே கழுத்தை நீட்டுச்சு வாருங்க. இந்த மாதிரி பொம்பளைய தமிழ்நாட்டில் இருக்கிறதாலங்க என்னை மாதிரி ஆம்பளைக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கிது. என் தங்கச்சி ஒத்துக்கவே இல்லைங்க. நான் தான் மண்டி போட்டு காலில் விழுந்து அழுதே. ஏழை நீ மண்டி ஓட்ட உன் சட்டி இடிக்குமாடா மச்சான். என் தங்கச்சி அகிலாண்டங்க. பேசுங்க. நான் என்னத்தை போய் பேசிக்கிட்டு இல்லை. உன் தங்கச்சி 2 வார்த்தை சொல்லுங்க. அதை அப்படியே போய் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லி காலகாலத்தில் நீர்மாலைக்கு ரெடி பண்ணுறேன். தங்கச்சி பேச சொல்லுங்க. பார்க்குற தகுதி எனக்கு இல்லை. ஏன்னா எடுத்தவனே ஒரு ஆம்பளை கழுத்திட்டாவர். இவன் மொத புருஷனா இருந்திருப்பானோ? நேரம் கொப்பளிக்கதாடா.
2 வார்த்தை பேசுற அகிலாண்டம். அத்தான் சாகல என்னடா உரியா மட்டையை உரிச்சது மாதிரி சத்தம் வருது. அகிலாண்டம் அத்தான் என்ன உன் தங்கச்சி பேங்கியான முழுங்கின மாதிரி இருக்கு. வரும்போது மோர் குடிக்காதன்னு கேட்டியா? எவ்வளவு இது பண்றாங்க பாரு. அண்ணா என்னடா தங்கம், மாப்பிள்ளைங்க திரும்ப மாட்டாரா? மாப்பிள்ளைக்கு உன்னைய கண்டு வெக்கண்டா. இதை என்னடா மாட்டுல கண்டு வராம புடிச்சு இழுத்தது மாதிரி வருது சத்தம். மயிர் மங்களா பூங்காத்து மலையிறத்துல திரும்புமா ராசாவே விரைக்குமா. கொஞ்சம் இருங்க போய் மாத்திரை ஓட்டு வரேன். தங்கச்சிக்கு முட்டைனாக்கு அப்புறம் நீதானா அந்த முண்டை நீதானா அந்த கிறுக்கு பைய ஏன் குடிய வந்து கிறுக்கு முண்டை ஆத்தாடி. அம்மா நீ பொம்பளை ரொம்ப நடிக்காத, சுடக்குன்னு கையை ஒடிச்சே வருவேன். ஏத்தா அந்த சத்துணவு பாக்கெட்டை மூடுத்தா. ஏலை இந்த சேலையும் ஜாக்கெட்டையும் எடுத்து கொடுத்தன சிறுபுட்ட அடிக்கல. ஏலை தாங்க எடுத்து கொடுத்தேன். ஏலை பொண்ணை கூட்டு வச்சோன்னா என்னடா கருவாடு உப்பு கண்டம் போட்டது மாதிரி மயிர் மயங்கலாம். அடே நீந்தாடா பழைய டிவிஎஸ் 50 ரேஞ்சுக்கு போயிட்டியாடா. தங்கச்சி நீ என்ன சொல்லி கூப்பிட்டு வந்த? உனக்கு ஒரு அழகான மாப்பிள்ளை பார்த்திருக்கேன்டா. அழகான மாப்பிள்ளை நீ ஏமாத்தி மூத்தர் பாக்கெட்டை மூடு பாக்கெட்டை. ஏண்டா தங்க இந்த மாப்பிள்ளைக்கு என்னடா குறைச்ச? அழகான மாப்பிள்ளை என்னை ஏமாத்தி கூப்பிட்டு கொஞ்சம் கூட உனக்கு மனசு இல்லையா? உன்னை நான் ஏமாத்துவேனடா என் தங்க மைய. ஏமாத்திட்டியே தங்க நான் அப்படி என்னடா பண்ணேன் உனக்கு? இப்படி ஒரு அழகான கிளிய வளர்த்து இப்படி ஒரு குரங்கு பைய கையில கொடுக்க விதி விதி. என்னடா பண்றது? அண்ணே 12 லட்சம் கடன். எனக்கு கல்யாணம் வேணாம். தங்கச்சி தங்கச்சி அண்ணே கடன் நினைச்சு பாருமா. ஐயோ எனக்கு கல்யாணம் வேணாமே, நான் வாழாவட்டியா வீட்டுல கூட இருந்துட்டு போறேன். அண்ணே தங்கச்சி இப்படி ஒரு குரங்கு பையன் வந்து ஒரு முகரைண்டி இதுக்கு போய் எப்படி உனக்கு தங்கா அண்ணனுக்காக இந்த மாப்பிள்ளையை ஏத்துக்கடா. வேணாமனே கடைசி வரைக்கும் நம்ம 2 பேருமா கூட வாழ்ந்துட்டு போவோம். அகிலாண்டா ஊர் உலகம் தப்பா பேசுமா? எவ்வளவு நடிக்கிறான் இவர். 250 ரூபாய் விட்டுட்டு போயிட்டாங்களே. 2000 தாண்டி இவங்களை வெட்டாத அருவாலை வீட்டுல வைக்கலாமாடா? மயிர் மயில இதான் நான் சொல்லணும்டா. அப்பா இருந்திருந்தாருன்னா இப்படி பயலுக்கெல்லாம் என்னை கட்டி கொடுப்பாரா? நான் என்ன உன்னை ஏத்துக்கிறவே இல்லடி பிறகு நீ முண்டை. இருங்கடா இங்க வாடம்மா. அகிலாண்டம்மா ஏலே தொடாதீங்க. ஏன் சீக்கு வந்த முண்டையா? தயவு செய்து மன்னிச்சிருங்க. 1000 இருந்தாலும் பெத்த தாய் ஒரு பொண்ணு, கூட பிறந்த ஒருத்த பொண்ணு, இது கூட கிடைக்காம நாட்டுல ரொம்ப இது கூட கிடைக்காது. 60 பேர் என்னை பொண்ணு கட்டு வந்தாங்க. சரி சரி கோச்சுக்கிறாங்க. அகிலாண்டம் ஐயா உங்க பேருக்கையா? சர்பத்து ஐயா அகிலாண்டா ஐயா முட்டை முண்டை அழகரா. காரைக்குள்ள இருந்து காட்டுறாதே வந்தாரு, புதுக்கோட்டையில இருந்து புகழேந்தி வந்தாரு, மதுரையில இருந்து மாயாண்டி வந்தாரு. எத்தனை பேர் என்னை பொண்ணு கட்டு வந்தாங்க. அவங்களுக்கு முடியாது முடியாது முடியாது. அவங்க முடியாதுன்னு போயிருப்பாங்க. தாரு கம்ப எங்கிட்டு திணிக்கிறேன்னு தெரியாம. அண்ணே சொல்லுங்க கட்டுப்பட்டு இந்த ஐயா மடுவு கணத்த அழகரு அம்மா சுருக்கு பை முண்டை அகிலாண்டாம். காலைல கூப்பிட்டு எங்களை பாவத்துக்கு ஆளாக்காங்க. நான் நீங்க காலைல கூப்பிட்டு வந்தாலும் என்னால முடியாது முடியாது முடியாது. சொரு புட்ட 20 அடிச்சு விடுவேன். என்னைய விட்டுருக்குன்னு சொல்லித்தானே விழுந்தேன். தங்கச்சி அகிலாண்டா அண்ணே ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கடா என் தங்கம். இல்லை ரொம்ப நடிக்காதே. காலையில் 2 சம்பளம் தர மாட்டேனா? ஒரு அளவுக்கு நடிக்க சொன்னா எங்க நீர்மலை வரைக்கும் போயிட்டு வரீங்க. அகிலாண்டாம் இருத்தா. ஏய் அந்த 1/4 லிட்டர் பால் பாக்கெட்டை மூடு. அகிலாண்டாம் நீ என்னை கட்டிக்கே என்னை தீய வச்சு கூட எரி வேணான்னு சொல்லல. ஒரே ஒரு வார்த்தை. ஏய் தம்பி உனக்கு கிண்ணி இறங்கி போயிரு, அங்கிட்டு போயிரு. என்ன ஓடியாந்து அப்படியே வாமாடி அடைக்கிற மயிறு.
ஐலாண்ட் ஏய் கழுத்துற பேர் சேவலத்துல மாதிரி திரும்பி புரியும் அப்புறம் மச்சான் நொன்னே நொன்னே இருடா பயப்படுதுடா. என்ன பயப்படுது? மாடு என்ன ரேஸ்கா வத்துறேன். ஐலாண்டா கடைசியா ஒன்னு சொன்னடா என் தங்கம், என் புச்சு குட்டி, என் மீனு குட்டி, என் புச்சு சுச்சு, என் குண்டம்மா, என் அழகி, என் ஐலாண்ட, என் தாயி அழகர் வந்து இறங்கினாத்த இருடா தங்கா. கடைசியா ஒண்ணு சொன்னேன்டா, கிளிய வளர்த்து குரங்கையில கொடுத்துட்டாங்கன்னு. என் செல்லக்குட்டி ஒரு சீட்டை எடுங்கடா, நெல்லு தரேன். இதுல யாரா கிளி யாரா குரங்கு? ஐலாண்ட சொல்றா தங்கா, யாரு கிளி? அது கிளியா நான் குரங்கா? மழை தண்ணியில மிதந்து வந்த நல்லாம்பு குட்டி மாதிரி இருக்காது முகரையா அதுங்க. ஏழை இத கட்டினவே முதல்ல கட்டுல படுப்பான்னு நினைக்கிற, சுடுகாட்டுல தான் படுப்பேன். வெண்ண எழுத்து போடா. உன் குடும்பத்துல நான் கல்யாணம் பண்ணல ஆகலாண்டா. அதுக்கு ஏன் தையல் மிஷின் பழகுது? மச்சான் உணர்ச்சி வச்சப்பட்டுட்டேன். ஏன்னா உங்க குடும்பம் நல்ல குடும்பம் எங்க அப்பா அம்மா சொன்னதுக்காக நான் கட்டிக்கிறேன். ஐலாண்டா என்னை மன்னிச்சிரு. ஐலாண்டா ஏழை இருங்களா, இதுவரைக்கும் கவனிக்காம மாட்டேன். எல்லாரும் பாருங்க, இதுக்கு மேல இந்த நாடகத்தை நடத்தணுமான்னு சொல்லுங்க. அது உள்பாவடைய பாருங்கப்பா. ஏழை உள்பாவடை கட்ட சொன்னா கசகசா துணியை கட்டிட்டு இப்படி ஒரு உள்பாவடைய எந்த பொம்பளை? ஆனா உலகத்திலேயே தொப்புள் இல்லாத பொம்பளை என்னைக்கு தாண்டா பாக்குறேன். தொப்புள் மேவிரிச்சாடா, ஆத்து மண்ணு தண்ணியில மேவணும் மாதிரி. ஏலே அது மசுரா சல்லடையாடா? ஏன்டா அந்த கூத்து பண்றிய? அப்பா தங்கம் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஏன் இல்லைன்னா மண்டி ஓட்டுருவியா? கல்யாணத்துக்கு ஏத்துக்கிறேன். என்ன செய்யறது? என் தலை இழுத்து. தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாடா. அண்ணன் ஆசை ஒரு சின்ன ஆசை இருக்குடா. இல்லடா தங்கா, நம்ம குடும்ப வழக்கப்படி உங்க பாட்டன் காலத்துல இருந்தா? ஆமாங்க, பரம்பரையா எங்க குடும்ப வழக்கப்படி கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கு பொண்ணு உதட முத்தம் கொடுக்கணுங்க. தங்கச்சி அதுக்கு எனக்கு ஒரு முளை கையில கொடுத்துருவேன். பாவாடப்ப கலரை போது அறவாக போறாங்க. மரியாதை சேலையை ஒழுங்கா போடு. எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அது உள்பாவடையா தீபாவளிக்கு என்ன தேய்ச்சி குளிக்கிற மாதிரி இருக்கடா? என்னடா என்ன கருமடா? ஐயோ, அதுக்கு எனக்கு மருந்து வாங்கி கொடுத்துரு. நான் கொடுத்துட்டு ஏன் இலாண்டம் என்ன முத்தம் கொடுக்க சொல்றாரு? ஏழை வெண்ணமை என்ன நான் சொல்லணும்டா? ஒரு விபத்தா நினைச்சு விபத்தே போய் ஏற்பட போகுது. உதட்டோட முத்தம் கொடுக்கறதுக்கு நான் அழுகணும், நீங்க அழுகிறியா? சரி, இன்னைக்கு 2 புலகிக்கங்க, நான் வளகாப்புக்கு வாரேன். தங்கச்சி எனக்காகமா எனக்காக மச்சான் உசுர காப்பாத்து மச்சான். அகிலாண்டா அழுகாதடா. நீ அழுத முடிக்காத வாழ்க்கை எப்படி பாங்கணத்துல தள்ளி விடு தங்கச்சி. முத்தம் கொடுக்க முடியுமா? முடியாது. அண்ணன் தூக்குல தொங்கிருவேன். கயறான் தூங்க என்ன சேச்சி பீச்சுக்குள்ள தொங்கு. கடைசி வரைக்கும் எனக்கு கத்துக்கா, கடைசி வரைக்கும் வேணும்னு சொல்லுக்கு கட்டுப்பட்டு முத்தம் கொடுக்குறேன் அண்ணன். இருங்க ஐலாண்டா, யாரு கொடுக்க முத்தம் யாரு கொடுக்க போறிய? எதுல வாயில? கொஞ்சம் இருங்க, ஐயனார் கோயில் பூஜாரியா மாறிக்கிறேன். எவனுக்குமே சம்பளம் கிடையாது, வெளியே வாங்கடா. கண்டா அது பல்லுங்களும் கட்டிங் பிளேடு மாதிரி இருக்கு. என்னை கொல்ல பாக்குறாங்க. செய்யா அது பாதகத்தி மகளே வாடி, என் ஜவரொட்டி போகுது. என்னாச்சு? என்ன ஆகல? கொஞ்ச நேரத்துல நீ வந்துருப்படி. இனி ஐசிசில வந்து தான் பாத்துருப்பேன். பேங்க்ல போய் கிட்னி மயிறு அங்க போய் எதுக்கு கிட்னியா பார்க்கணும்? செய்யா நீ ஆளு இந்த நண்டியா இருக்க சிமெண்ட் மூடையோட. நீ இருக்கும்போது நான் சாயல கூடி நகர கருவாடுக்கு ஆசைப்பட்டது தப்புத்தேன். அகிலாண்டா அடே செரு பிஞ்சு அகிலாண்டா உன்னை போட்டு நோண்டம் பண்ணு. நீ 1000 இருந்தாலும் இந்த ஊர் பொம்பளைய ஊரம் சிரிக்கிறாக வாரு.
ஊரா உன்னைய சொல்லுவாங்க. எம்கேஆருடைய இளையதாரத்தை பூரா எல்லா பொம்பளையும் சொல்லும், இளைய வடியா இளைய வடியான்னு. நீ எனக்கு இளைய வடியா, இவதான் உங்க அக்கா கலுங்கு தேவடியா. என்ன தேவடியா? என்ன தேவடியா சொன்னாரு? எனக்கு என்ன கலங்கு தேவடியாண்டா? கலங்குனா என்னடி? கம்மாயில போய் அடிக்கும். அதுக்கெல்லாம் மாடி போன தண்ணி என்னமா அது? மிச்சர் பாக்கெட்ட மூடுத்தா. என்னடி கரும்பு பிடிச்சவளை, இது என்னமோ வர வர வெயிலுக்கு வந்து வேணை கட்டி மாதிரி இருக்கு. இத பாக்கையில நீ என்ன பாத்துக்கியா? முகரைய பாரு, முகரைய புடவை கட்டிக்க லட்சணம் மசர. மூஞ்ச போய் இதுல பாரு. உனக்கெல்லாம் புருஷன் கிடைக்கலையா? உனக்கு கிடைச்சிருச்சு. உன் லட்சணம் எனக்கு தெரியாது. உன் புருஷன் போய் பணமரம் தென்னமரத்துல ஏறு. நீ போய் யாரையாவது பிடிச்சி ஏறு. எதுக்கு என்னைய பிடிச்சி ஏறு சொல்ல? சொட்ட மண்டை யாரு மண்டையில நடுவுல மசாலா காணோம். நீ எல்லாம் வாய் கிளியா பேசுற. எனக்கு மண்டையில தான் மதுரையில உனக்கு அகிலாண்ட முகரம் இத பாரு. அகிலாண்ட முகரம் கோபப்படாத ஐலாண்டா. நீ யாரு? ஏன் புடிச்ச சட்டம் போடுறக்கு? இழுத்து வச்சு நரைக்க முடியாது பாத்துக்க. நான் எதை வேணா விட்டு கொடுப்பேன், என் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன்டி. ஏன் புருஷன்? நீ ஏன் புருஷன்? ஏன் புருஷன்? ஓ, நீ அந்த அளவுக்கு அவுத்து போட்டாரு. சண்டான தரமே எதுக்கே ஏன் கால வச்சு பிரிக்கிற? கருமந்த கருவ கட்ட முண்டை, இது கிழட்டு முண்டை மாதிரி இருக்கு. இதுகிட்ட என்ன ஐலாண்டா. மானம் போதுடி இந்த ஊர்ல பூரா சொந்தக்கார ஊர். அடி தட்டுவாணி முண்டை, என் புருஷன் வந்து அவசர. மானத்தை பத்தி யார் கூட பேசுறது? மானத்தை பத்தி நீ பேசுறியா? அடியே ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கிற. ஏன் என்ன அவுத்து போட்டு என்ன பண்ணுவேன்? மானத்தை காத்துல அடி கிழட்டு முண்டை, இப்படி நல்லா அந்த குடும்பத்துல உள்ள போது குடும்பத்தை கெடுத்து பட்டியாடி. போதும் அடி அடி அடி. ஐயே, எந்த காட்டு சக்கலாத்தி முண்டை எதை கட்டியிருக்கா பத்தியா? உள்பாவடைக்கு பதிலா என்னடா பனை மரத்துல துண்டு சுத்தின மாதிரி சுத்தி வச்சிருக்காங்க. அது துண்டு இல்ல, அட்டைப்பூச்சி ஒட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு. அம்மா மூத்தர வாடா சார். ஓ, அதான் முதல்ல இருந்து எனக்கு மயக்கமாவே வந்திருக்கு. கருமம், இதுகிட்ட என்ன இருக்கு? சூம்பி போட்ட மாதிரி இருக்கு. அதை பின்னாடி தெரியுதா? உன் பாவாடைய ஒரு என்ன பாவாடை கட்டி? உன்னைய கொன்றுவே பாத்துக்க. சரி வெள்ளை கலரா? நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என்னையா குறை வச்சேன்? இப்படி இருக்கும்போது அதுகிட்ட ஒண்ணுமே இல்லை. அதை பின்னாடி போய் தெரியுதா? உன்னைய நான் கட்டி வச்ச 4 முதக்கண்டு 4 முளைக்கண்டா. அன்னையிலேருந்து நான் பக்குன்னே பயந்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு பக்குன்னு பயப்படுற? ஐஸ் வண்டிக்காரன் வெளியே ஐஸ் வண்டி நிப்பாட்டிட்டு ஓன்ட்ட வரேன் ஐஸை கொண்டுக்கிட்டு. எதுக்கு? வண்டி நிப்பாட்டு ஐஸை கொண்டுக்கிட்டு சிலிண்டர் போடுறவன் சிலிண்டரை மாட்டி விட்டு டீ போடுங்க குடிச்சிட்டு போகணும் சோபாவில் உட்காடுறேன். அதை கட்டின 4 முதற்கொண்டு 7 வருஷமா இன்னும் நான் கரண்ட் புல்லு கட்டலை. தாய் மீனாட்சி காப்பாற்றுவா. ஆனா இதையும் பார்த்து நீ செஞ்சிருக்க பத்தியா? உன்னையெல்லாம் என்னத்தான் நான் சொல்ல, எங்க தூக்கி கைய வைக்கிறா பாரு. என்னடா சைக்கிள் டீப்ல ஓட்ட ஒரு சட்டிக்குள்ள வச்சது மாதிரி வைக்கிற? சீ, பொய் சொல்லாத. அதுவே புடி குஞ்சு மாதிரி இருக்கு. நீ அதே மாதிரி வை செய்யா, நிம்மதியாயிடுறேன். சரி, சட்டி வீக்கா கொண்டு பிடிச்சுக்குள்ளதான் தூக்கி கொண்டு போய் வைக்கணும். இங்கே மரியாதையா ஓடி போயிரு என் புருஷனை விட்டு. என்னதான் கிளி மாதிரி பொண்டாடி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாடி வச்சிருப்பா. சரியாதான் போச்சு. ஆண்டாள் ஆண்டாள், நீ குரங்கு. ஏயா உனக்கு மனசாட்சிங்கிறது இல்லையா? இத போய் ஆண்டாள் ஐலாண்டம்மா. இங்க வா. மீனாட்சி அம்மா கையில என்ன இருக்கும்? கிளி இருக்கும். காமாட்சி அம்மா கையில என்ன இருக்கும்? கரும்பு இல்ல. என்னது கரும்பு உண்டாயல மொட்டை நாக்கு முண்டை. ஏய், என்னடி சொல்லி தர? தட்டாடி முண்டை. கரும்பு இருக்கு முண்டை. உன்கிட்ட தங்கச்சி கிளி இருக்கு. எங்க இருக்கு? எங்க கிளிய காணோம்? தங்கச்சி, நீ என்ன குளத்துல வர்றியோ? ஆலோலம் பாடும் திங்களே, தேடும் திங்களே, வட்ட வட்ட பொட்டு வச்சு வண்ண வண்ண பூ முடிக்கவா, என்னது கண்ணகிரி எங்க தெரிவிக்கவா. ஆலோலம் பாடும் திங்களே, ஆகாயம் தேடும் திங்களே.
என்ன தங்கச்சிக்கிட்ட என்னென்ன காமிச்ச ஓ கிளுகிளுப்பா ஆளாளுக்கு ஒவ்வொன்றையும் திறந்து காமிச்சுக்கிட்டு இருக்கியா? அது என்ன பொக்கிஷமா? என்ன கவட்டைக்குள்ள கிளுகிளுப்பா இருக்கும். அண்ணே வணக்கம்ண்ணே. நான் வந்து உங்களுக்கு தங்கச்சி வீடு என்ன பண்ணிட்டு இருக்கியா? சின்ன வயசுல நான் உன்னைய கொண்டு போய் காலையில விளக்கலையா? அதனால இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நம்பிராஜ குடும்பம் உங்க அண்ணன் எப்படி அவுத்துக்கிட்டு காமிப்பாரு அப்படின்னு கேக்குறப்பல அந்த பிள்ளை. நீ என்னத்தா இருக்க பறிச்சுக்கிட்டு உள்ள போயிட்டே இருக்க தங்கச்சி? அண்ணா என்னது யார் அவங்க? நோ மடு டச் நோ. அண்ணா அவங்க யாருங்க? இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே. கரையான கூடாது. எங்க பிடிக்க வரா தெரியுமா? திருப்பி பிடிச்சுன்னா நழுவிட்டு போயிடும் ஒரு அளவு. தங்கச்சி யார் அவ? யார் அவங்க? யார வரதமா? யார் அவங்க? அகிலா மொட்டனாக்கு. இது இளைய வடியா மூத்திரத்தை குடியா? என்னது மூத்த வடியா நாத்தனா உனக்கு? எப்படி நாத்தனாவாகும்? இவதான் மூத்த தேவடியா? எப்படி எப்படி நாத்தனாவாகும்? இவர் ஏத்துனார், நீ நாத்துனார். அண்ணன் என்னத்தை ஏத்துனீங்க? நேத்து கிரிசை ஏத்துனே பிதுங்கிக்கிட்டு சொல்யூஷன் தழுவிடுச்சு. எதுலங்க? கொத்து நீ மூடு. தர நான் குத்து. ஆத்தாடி குடும்பப்பட அண்ணா அப்பா வந்து கண்ணு கருத்துமா கால் பார்க்க சொன்னார். நம்ம என்ன பண்ணணும்? போய் படுத்துங்க. அண்ணன் கொசு ஊத்தி வருது விடுறேன். அண்ணன் இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஆமா இருந்துட்டாலும் மருகா போயிரும் போக முடியாங்க. அண்ணே நீங்க எது இந்த சேலை எடுத்து கொடுத்தீங்களா? சேலை எடுத்து கொடுத்தேன். பாவாடை எவனை சமயக்காரன் கொடுத்துருக்கேன். அப்படியே கட்டமா தெரியுது. அண்டா புடுதனிய கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. ஒரே அப்பளப்பு வாடை. அண்ணே இவங்க மாசமா இருக்கான்னு அதுக்குள்ள பிள்ளை வந்துருச்சா? மருதமணி மயனாடா இங்க வாடா. உங்க ஆத்தாவை பாடுறா அப்படி உள்பாவாடைய. இங்க வாடா. அவன் மிதி மான்ட்டான் என்ன இப்படி ஒரு பாவாடைன்றாவே. அண்ணே அவங்க யாரு? சும்மா வா வா. சும்மா வாடா. பாத்தியா எனக்கு பிறந்த பிள்ளை ஜவப்பா இருக்கானா? ஏன் மருதமணி? ஆனா அம்மா நீதாண்டி. ஆனா அந்த வயிறு மயிரை பாரு, குட்டி நாய் பட்னியா கிடந்தது மாதிரி. ஏப்பா உள்ள அடே அடே என் செல்ல மயனே அம்மாட்ட இது கொடுப்பா. ஏங்க ஏங்க ஏய் பிள்ளைக்கு அந்த மாங்காய் எடுத்து குடி. ஏங்க புள்ள செமிச்சோன்னு 80 கிலோ இருந்தா போய் உப்பு வச்சு தின்னு அம்மா அதை கையில வச்சிருக்க. ஏலே அவன் மிரண்ட. இவன் எத்தனை வய குடிய கெடுக்க போறான்? இது என்ன கர்மம் டஸ்டர் மாதிரி இருக்கு. ஏத்த நீ எடு. மோகனே இல்ல நீ இதை எடுக்க கூடாது. அண்ணே இந்த இடத்த மனசுல ஆசை எப்படி தெரியுமா? ஆமா குறிஞ்சியிலே யார உறிஞ்சையிலே என்னத்தை சொல்லட்டு இப்படி ஒரு அண்ணன் தேடி போனாரு. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குடுங்குதடி தன்னாலே மறக்குதடி முன்னாலே. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குடுங்குதடி தன்னாலே. ஆலோலம் ஹாய் ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலோலம் ஆலோலம். தங்கச்சி இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று பறவை விரட்டுவான். நான் மேல நின்று பாக்குறேன். நான் ஓட்டுக்கிட்டே அடிக்கிறேன்.
வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தால் தகுந்த மரியாதை கொடுத்து என்னிடம் வந்து சொல்லணும். அம்மா என்ன பேசுறாங்க? வணக்கத்துக்குரிய பெரியவர்கள் வந்தால் அண்ணே பொறிகள்ல வந்தவன் என்ன சொல்ற? வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தால் தகுந்த மரியாதை கொடுத்து என்னிடம் வந்து சொல்லணும். சோ மச்சான் என்ன ரோமத்தை பொறிச்ச கழுத்திருப்பேன் ஜேவ மாதிரியா ஏய் ஒரு தடவை அதுக்குள்ள இருக்கிறத எடுத்து கொடு. இங்க வாடி ஓமண்டே கொடுங்க. ஏய் இது ஒரிஜினல். மசுரு இங்க வா. ஐயே மாமா. நாளைக்கு பூரா பேசுவாங்க. என்னன்னு? நான் புதூர் இது. புதூர்ல வந்து ராதா என்ன சொல்லிட்டா புதூர்ல மதுரை புடுங்க. யார் மசரடி? மதுரை கூட ஏய் ஓடி போ. மச்சான் என் தங்கச்சி அகிலாண்ட மாசமா இருக்காம்ல 9 சோறு கட்டட்டுமா 7 சோறு கட்டிட்டு வரப்பா மச்சான். எந்த சோறு கட்டினாலும் கொஞ்சம் குருண மருந்து போட்டு கொண்டு வா. வளகாப்ப எங்க வச்சுக்கலாம்.